ஸோ கோடஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாங்கோவோட டெம்ப்ளேட் வீடியோஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதா இருந்துச்சு, பட் எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் என்னால் போட முடியல. ஸோ இன்னிலேருந்து அடுத்த வாரம் வர வீடியோ கண்டினியூஸாக ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து சண்டே வரும் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வீடியோ கான்செப்ட்டில் போயிடலாம். அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப 3 இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கணும், பட் நான் வந்து சொல்லி கொடுக்கல. அதனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், பட் ஒரு சில பேருக்கு வந்து எரர் வந்தனால ஸோ அந்த டாப்பிக்கை இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஆல்ரெடி நம்ம வந்து ஜாங்கோ ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ ஜாங்கோ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபைல்ஸ் கொடுத்து அதில் வந்து ஓப்பன் ஃபோல்டரில் ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட். ஸோ ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துப்போம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து நியூ கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைலுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா யூடியூப் ஜாங்கோ அப்படின்றது கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டரை. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் கேப் விட்டு -m அதுக்கப்புறம் VNV அப்படின்றது கொடுத்து கேப் விட்டு ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .cc இல்லைனா cc அப்படின்றது கொடுத்து நான் வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கும், அதாவது பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம சைடில் பாருங்கள், அதாவது யூடியூப் ஜாங்கோ அது கீழே பாருங்கள், நம்மளுக்கு வந்து cc அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிசி என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஷெட்யூலே சொல்கிறப்ப அதாவது நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் ஃபோல்டரோட நேமு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் ஆக்டிவ் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும், ஓகேவா. அதாவது பவர் ஷெல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுற கமாண்டை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ சிஎம்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வராது, பட் பவர் ஷெல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ இதை கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து திருப்பி அந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆக்டிவ் பக்கத்துலேயே .bat அப்படின்றது போடுவாங்க, பட் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல் வந்து ஆக்டிவ் ஆகாது. அது ஷெல் எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட பேர், அதாவது உங்களோட ஷெல்லோட பேர் நீங்கள் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேர் போட்டு சைடில் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்றத பார்த்து. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம பைத்தானோட பேக்கேஜை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பைத்தான் -m பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் பிப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாங்கோ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பைத்தான் -m பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ அப்படின்றது கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாங்கோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். பட் நீங்கள் பவர் ஷெல் யூஸ் பண்ணும்போது நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எரர். ஸோ அதுக்காக மட்டும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் அதுக்கு வந்து அதோட டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதை என்ட்ரு பண்ணி உங்களோட எரரை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லைப்ரரியில் பேஜ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாங்கோட ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜாங்கோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கான்னு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஜாங்கோ அட்மின் போட்டிருப்போம்ல, ஸோ அது வந்து அந்த கமெண்ட் கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கொடுத்து ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணணும்னு தெரிலனா நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த பழைய வீடியோஸை செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நம்ம ஜாங்கோவோட பேசிக் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீக், அதாவது அடுத்த வீக்குள்ளே நான் முடிச்சிருவேன் ஜாங்கோட பேசிக்கை. ஸோ வாட்ச் பண்ணினே வாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஃபைலுக்கு வந்து நேம் வந்து மெயின் அப்படின்றது கொடுத்து நான் வந்து
என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நம்ம என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலை, யூஆர்எல் வியூஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் மேனேஜ் கூட என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாங்கோ ஃபைல்ஸுமே நம்ம வந்து இப்படி க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம ஜாங்கோவில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஜாங்கோலேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம ஜாங்கோவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து இதிலே டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை வேணால் நம்ம வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக இந்த ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஸோ சேம் நம்ம ஜாங்கோ அட்மின் அப்படின்றது கொடுத்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அண்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன வைக்க போகிறீங்களோ அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் ப்ராஜெக்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் டாட் வச்சிடாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டாட் வச்சு கொடுத்தனால எனக்கு வந்து எரர் வந்துச்சு. ஸோ டாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப் க்ரியேட் பண்ணோடனே உங்களுக்கும் சேம் அதில் உள்ள ஃபைல்ஸ் வந்து இதில் இருக்கும். பட் அதில் உள்ளதோட நம்ம வந்து வியூஸ் அதெல்லாம் கொடுத்தோம்ல, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸில் இருக்கும். நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி உள்ள வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஈஸியாக நம்மளோட மெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் அதாவது manage.py வந்து ஈஸியாக லிங்க் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஒரு ஆப் அதாவது ப்ராஜெக்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லிங்க் பண்ணணும். அதாவது manage.py வந்து லிங்க் பண்ணணும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு. அதுக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம 2 டைப்பில் போட்டிருப்போம். அதாவது இன்லைனில் ஒன்று போட்டிருப்போம் அண்ட் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இண்டெக்ஸ் போட்டு பண்ணியிருப்போம். ஸோ அது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு இந்த சிங்கிள் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஆப்புக்கு தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஆப்பில் இருக்கிற வியூஸுக்கு வந்துடுங்க. நார்மலாக வியூஸ் க்ரியேட் பண்ணாதீங்க, ஆப்பில் இருக்கிற வியூஸுக்கு வந்துடுங்க. அண்ட் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்கும், அதாவது ரெண்டர்னு ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம நார்மலாக வியூஸில் நம்ம HTTP ரெஸ்பான்ஸுக்கு லைப்ரரி போடுவோம்ல, ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்னு வந்தால் போதும். ஸோ அதனால் நம்ம டெஃப்னு போட்டு அதுக்கு பேர் வந்து ஓம் அப்படின்றது கொடுத்து ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணி அதில் வந்து ரிட்டர்ன் கொடுத்து HTTP ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் அதில் வந்து H1 டேக் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ H1 டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றது வந்து நம்ம டைப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்போட ஃபைல் இருக்கா, ஸோ இந்த ஆப்போட ஃபைலை வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலோட லிங்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது நம்மளோட மெயின் வந்துருங்க. மெயின்றது வந்து நம்ம ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால்டு ஆப்பில் தான் நம்ம ஏதாவது ப்ராஜெக்டை லிங்க் பண்ண போகிறோம்னா ஸோ இதில் தான் நம்ம வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆப்ஸில் ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட ஃபைல் நேம், அதாவது ப்ராஜெக்டோட நேம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக URL போய் அதை லிங்க் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து நம்ம பண்ணிப்போம். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்றது பாருங்கள். அதாவது பாத் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த பாத்தில் நார்மலாக நம்மளோட மெயின் பேஜ் வரணும். ஸோ அதனால் நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து கம்மா கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா வியூஸ் டாட் அப்படின்னு ஃபஸ்ட்டு வியூஸோட இதை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம் நம்ம மெயினில். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம வியூஸோட லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிப்போம் ஃப்ரம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் இங்கே வந்து டாட் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்லேயே பண்ணிட்டோம் அதை. ஸோ அதனால நான் வந்து டாட் வச்சுருப்பேன். பட் இதில் வந்து நம்ம டெமோ அதாவது நம்மளோட ஆப் நேம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் நேமில் தான் நம்மளோட வியூஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரம் டெமோ அப்படின்றது கொடுத்துட்டு கேப் விட்டு இம்போர்ட்டில் வந்து வியூஸ் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பாத்துக்கு வந்துடுங்க. சேம் நம்ம சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கமா அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா வியூஸ் டாட் ஓம் அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட ரெஸ்பான்சிவ் நேம் என்ன வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ஓம் அப்படின்றத வச்சுருந்தோம் ரிக்வஸ்ட்டில். ஸோ அது வந்து பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது அது என்னென்னு. ஸோ வியூஸ் டாட் ஓம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுதா அப்படின்றது வந்து செக் பண்ணிப்போம்.
ஸோ நான் வந்து ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பை manage.py அப்படின்றது கொடுத்து ரன் சர்வர் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்னு. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு ஹோம் பேஜில் வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நம்மளோட இன்லைன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி டெம்ப்ளேட்ஸ், அதாவது டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி லிங்க் பண்ணுவோம் அது எப்படின்னு பார்ப்போம். சேம் மெத்தட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பழைய வீடியோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டெமோ ஆப்குள்ளே போய்ட்றேன். ஓகேவா, ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம் இது எல்லாமே. ஸோ ஆப்குள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபைலில் நியூ ஃபோல்டர். ஸோ அதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபைல் வந்து index.html அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HTML தெரிஞ்சிருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேஜ். நெக்ஸ்ட் நான் வந்து இதில் சிம்பிளாக தான் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு H1 கொடுத்து அதில் வந்து வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றதா கொடுக்க போகிறேன். ஸோ இது லிங்க் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ கோடர் கனெக்ட் கொடுத்து H1 டேக்கில் நார்மலாக நம்ம இன்லைனில் கொடுத்தோம்ல வெல்கம் டு கோடர் கனெக்ட், சேம் அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து செக்கிங்க்கு தான். நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இந்த இன்லைனில். நெக்ஸ்ட்டு வந்து நான் இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து ஜஸ்ட் லைவ் சர்வர் கொடுத்து ரன் பண்ணி பார்த்துறேன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை எப்படி, அதாவது இந்த டெம்ப்ளேட்டை எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில், அதாவது ப்ராஜெக்ட் ஃபைலில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்ப்போம். ஸோ நம்மளோட வியூஸ் பேஜ் வந்துருங்க, அதாவது ஆப்பில் இருக்கிற வியூஸ் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்து HTTP ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டர் அப்படின்றது கொடுத்துருக்கோங்க. ஸோ ரெண்டர்ன்றது வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டர்னா என்னன்றது. ஸோ ரெண்டர் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அதாவது ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்மளோட டெம்ப்ளேட்ஸுக்கு வரும். ஸோ ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணக்கப்புறம் கமா கொடுத்து டபுள் கோட்ஸில் index.html அப்படின்றது கொடுத்து நவ் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெல்கம் டு கோடர் கனெக்ட் அப்படின்றது வந்துச்சு. ஸோ நான் வந்து அடிஷ்னலாக ஒன்று போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து வெல்கம் டு கோடர் கனெக்ட் தான் போட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அதனால் ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி லாரமில் வந்து ஒரு 100 பேராகிராஃப் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 1 செகண்ட். ஓகே, நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நம்மளோட டெம்ப்ளேட்ஸை நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டெம்ப்ளேட்ஸை நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அந்த லிங்கிங் மெத்தட் புரியல அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் லென்த்தே ரொம்ப அதிகமாக போனனால ஸோ நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம்.